அண்மை செய்தி. அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை தற்போது எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் என்பது வெளியாகி இருந்தன. தற்பொழுது எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அறிவிக்க இருக்கிறார். இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகளும், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகளும், பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், அதே போல தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 தொகுதிகளும், அதே போல புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு தலா 1 இடங்கள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளன என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அதே போல தலைவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் உள்ளிட்டோர்களும் வருகை தர இருக்கிறார்கள். இன்றைய தினத்தில் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்துதான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே உத்தேசமாக பல தொகுதிகள் வெளியாகியிருந்தன. குறிப்பாக அமமுகவிற்கு 11 தொகுதிகள் என்னென்ன என்பது குறித்து வெளியாகியிருந்தன. சைதாப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 11 தொகுதிகள் அடங்கிய அந்த உத்தேச பட்டியல் என்பது வெளியாகியிருந்தது. அதே போல தமிழ் மாநில காங்கிரசுக்கும் என்னென்ன தொகுதிகள், அது ஒட்டன்சத்திரம் உள்ளிட்ட 5 தொகுதிகள் உத்தேச பட்டியலாக வெளியாகியிருந்தன. அதே போல பாமகவிற்கும் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த உத்தேச பட்டியல் வெளியாகி இருந்த சூழ்நிலையில் தான் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தில் இந்த தொகுதிகள் குறித்து அறிவிப்பு வெளியான பிறகாக அவர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த தொகுதிகள் வெளியான உடனே அதற்கான வேட்பாளர் பட்டியலை அந்தந்த கட்சிகள் வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றோ அல்லது நாளையோ பாஜகவினுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிட தயாராக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நீண்ட இழுபறிகள் இருந்தன ஒவ்வொருவருக்கும். ஏனென்றால் அதிமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய தொகுதிகளை பாமக அதே போல பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கேட்ட நிலையில் அதற்கான பேச்சுவார்த்தை மூலமாக சுமூக தீர்வு என்பது எட்டப்பட்டது. அதே போல பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடையேயான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் பாமக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்டதை அடுத்து அதுவும் ஒரு பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்பட்டது. இப்படியாக பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக தீர்வு எட்டப்பட்டு தற்பொழுது யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்ற அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.